வணக்கம். நான் டாக்டர் பிரேம்குமார், கன்சல்டன்ட் எண்டோக்ரைனாலஜிஸ்ட் அண்ட் டயபெட்டாலஜிஸ்ட், டயப்ளஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சேலம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம நம்ம பேஷண்ட்ஸ்க்கு பரிந்துரைக்கு செய்கிற கால்சியம் சப்ளிமெண்டேஷன் பற்றி பார்க்கலாம். கால்சியம் என்பது எல்லாருக்கும் அறியப்பட்ட ஒரு விஷயம். இது தொட்டு நம்ம பண்டைய காலங்களிலிருந்து அறியப்பட்ட விஷயம். மக்கள் அன்றாடம் உட்கொள்ற விஷயம். பாரம்பரியமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு சாப்பிட்றோம். கால்சியம்ங்கிறது தமிழ்ல சுண்ணாம்புன்னு சொல்றோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த சுண்ணாம்பானது பல விஷயங்களை மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. உணவுப் பொருள்ல பயன்படுத்தியிருக்காங்க, கட்டுமான விஷயத்துல பயன்படுத்தியிருக்காங்க, அப்போ வெத்தலை பாக்கோட சாப்பிட்டுருக்காங்க. இந்த கால்சியமோட பலன்கள் பல வருஷமா அறியப்பட்டு பல பேர்களால நல்ல ஆராய்ச்சி பண்ணப்பட்ட விஷயம். இந்த கால்சியம் பற்றாக்குறை உலகத்துல இருக்கிற பாப்புலேஷன்ல பார்த்தீங்கன்னா 50-60 விழுக்காடுக்கு கால்சியம் பற்றாக்குறை இருக்கு. இதை பற்றி நம்ம விரிவா பார்க்கலாம். கால்சியம் நம்ம உடம்புல இருக்கிற முக்கிய உறுப்புன்னு பார்த்தீங்கன்னா எலும்போட 80% வெயிட் கால்சியமால் ஆனது. நம்ம உடம்புல இருக்கிற 100% கால்சியம் பார்த்தீங்கன்னா 99% எலும்பு இருக்கு. 1% மட்டும்தான் எலும்புக்கு வெளியில இருக்கு. இந்த கால்சியம் எலும்புக்கு வலிமை கொடுக்கறது மட்டும் இல்லாம ஒவ்வொரு செல்லோட செயல்பாட்டுக்கும் உறுதுணையா இருக்கு. நம்ம செல்லுக்குள்ள நிறைய ப்ராசஸ் இருக்கு. நிறைய நியூட்ரியன்ஸ் உள்ள போறது, வெளியில போறது, ஹார்மோன் உள்ள இந்த வெளியில சுரக்கிறதுக்கு கால்சியம் இன்றியமையாத ஒரு மூலப்பொருளா இருக்கு. இந்த கால்சியம் தசையோட செயல்பாட்டுக்கும், நரம்போட செயல்பாட்டுக்கும், ரத்த நாள செயல்பாட்டுக்கும், பல வகையான ஹார்மோன்கள் வெளியாகிறதுக்கும் அந்த செயல்பாட்டுக்கும் உறுதுணையா இருக்கு. இந்த கால்சியம் உணவுல சுலபமா கிடைக்குது. உணவுல கால்சியம் ரிச் சோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பால், அப்புறம் தயிர். ஸோ டெய்ரி ப்ராடக்ட்ஸ் கால்சியம் அதிகமாக உள்ள ஒரு பொருள். 100 ml பாலில் 100 மில்லிகிராம் கால்சியம் இருக்கு. கால்சியம் அதிகமாக உள்ள பால், தயிர், வெண்ணெய் உலகில் பல மேலை நாடுகளில் பரவலாக உட்கொள்ளப்படுது. அதனால இந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா 70 விழுக்காடு கால்சியம் தேவை வெறும் பால்ல பூர்த்தி ஆகுது. ஆனால் நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா பால் ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கிற வீட்டில் 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வாங்குறோம். அந்த 4 பேர் பங்கு போடும்போது ஒரு ஆளுக்கு 100-200 ml கிடைக்குது. அப்ப பால்ல இருந்து வர கால்சியம் பாத்தீங்கன்னா 100-200 மில்லிகிராம்னா ஒருத்தருக்கு பால்ல இருந்து கிடைக்குது ஒரு நபருக்கு. அப்படி பார்க்கும்போது வெறும் பால் அன்றாட கால்சியம் தேவையை பூர்த்தி பண்ணாது. பால் சம்பந்தப்பட்ட சீஸ், பட்டர் எல்லாம் நம்ம மக்கள் அதிகமா உட்கொள்றது இல்லை. வேற என்னென்னலாம் உணவுல இருந்து கால்சியம் அதிகமா கிடைக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா காய்கறிகள்ல பார்த்தீங்கன்னா கேபேஜ், காலிஃப்ளவர், புரோக்கோலி, அதுக்கப்புறம் கீரை வகைகளை பார்த்தா முருங்கைக்கீரை மிக அதிகமாக கால்சியம் உள்ள ஒரு பொருள். எல்லார் வீட்லையும் முருங்கைக்கீரை மரம் இருக்கு. முருங்கைக்கீரை அன்றாட உணவை எடுத்துக்கும் போது கால்சியம் எடுத்துக்கிற அளவையும் நம்ம கூட்டலாம். அது மட்டும் இல்லைங்க, வெந்தயக்கீரை, அதுக்கப்புறம் மணத்தக்காளி இலைகள் இருக்கு இல்லைங்களா, இதுலேயும் கால்சியம் நிறைய இருக்கு. அப்புறம் பருப்பு வகைகள்லையும் கால்சியம் இருக்கு, பீன்ஸ்லையும் கால்சியம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சிறுதானியங்களை குறிப்பா சொல்லணும்னா கேழ்வரகு 100 மில்லிகிராம் கேழ்வரகுல 100 கிராம் கேழ்வரகுல 350 மில்லிகிராம் கால்சியம் இருக்கு. ஸோ நம்ம பால் குறைவா எடுத்தாலும் சிறுதானியங்கள் குறிப்பா கேழ்வரகு எடுக்கும் போதும், கீரைகள் குறிப்பா முருங்கைக்கீரை எடுக்கும் போதும், கேபேஜ், காலிஃப்ளவர் இந்த மாதிரி விஷயங்கள் வெஜிடபிள்ஸ் எடுக்கும் போதும் அன்றாட தேவைக்கு தேவையான கால்சியம் நம்ம அதிகமா உட்கொள்ள வாய்ப்பு உண்டு. ஸோ கால்சியம் குறைபாடு இருந்தா என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு பார்க்கலாம். பொதுவாக நடுத்தர வயதில் நிறைய பேர் கை கால் வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, குரக்களி பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. இது கால்சியம் வைட்டமின் டி குறைபாடோட ஒரு அறிகுறியா இருக்கும். முந்தைய காலங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு நிறைய பேருக்கு ரிக்கட்ஸ்னு ஒரு பிரச்சனை வரும். எலும்பு வளைஞ்சிருக்கும், அவங்க உயரம் கம்மியா இருப்பாங்க, எலும்போட எண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தடிச்சு இருக்கும், அதை ரிக்கட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல வாழ்க்கை தரம் குறைவா இருந்ததுனாலும், வருமானம் குறைவா இருந்ததாலும், உணவு முறை சரியா இல்லாதனாலையும், மால் அப்சார்ப்ஷன் இருந்ததுனாலையும் வைட்டமின் டி கால்சியம் குறைபாடுனா ரிக்கெட்ஸ் வந்தது. இப்போ பிறந்த எல்லா குழந்தைகளுக்கும் இப்போ டாக்டரை பார்க்கணும், வைட்டமின் டி சப்ளிமெண்டேஷன் தரதுனால கால்சியம் நல்லா உறிஞ்சப்பட்டு இந்த ரிக்கெட்ஸ் வரதில்லை. ஆனா பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள், குழந்தைக்கு பால் கொடுக்கும் தாய்மார்கள், வயது முதிர்ந்தவள் குறிப்பா ஆண்கள் 70 வயதுக்கு மேலேயும் மாதவிடாய் பெண்களும் கால்சியம் குறைபாடுனால பாதிக்கப்படுகிறார்கள். இந்த சமயங்கள்ல கால்சியம் இன்டேக் அதிகப்படுத்தணும். கால்சியம் சப்ளிமெண்டேஷன், அதாவது மாத்திரை வடிவில் கொடுக்கறது மிக இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்கு.
பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் அன்றாட தேவை வந்து 1000 இருந்து 1200 மில்லிகிராம் கால்சியம் தேவைப்படுது. அதே மாதிரி தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கும் கால்சியம் வந்து 1000 இருந்து 1200 மில்லிகிராம் கால்சியம் தேவைப்படுது. இது வெறும் உணவு முறையினால சீர்படுத்த முடியாது. நிறைய பேர் கேட்பாங்க, உணவு முறையை சொல்லுங்க, எனக்கு மாத்திரை வேணும்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு ஆளுக்கு தேவையான கால்சியம் வெறும் உணவுல இருந்து வரணும்னா பால் ஒரு 1 இருந்து 1.5 லிட்டர் குடிக்க வேண்டியது வரும். அது யாருக்கும் சாத்தியம் இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாதவிடாய் நின்ற பெண்களுக்கும் ஒரு நாளைக்கு வந்து 1000 மில்லிகிராம் கால்சியம் தேவை. இல்லைன்னா என்ன ஆகும், எலும்பு வலிமை குறையும். ஆஸ்டியோபோரோசிஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. நம்ம எலும்போட வலிமை குறைஞ்சி தடுக்கி விடும் போதும் அடிப்படும் போதும் எலும்பு உடையிற தன்மை வரும். அது எலும்பு புறையின்னு தமிழ் சொல்லும், ஆங்கிலத்தில் ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்லும். இது வராம தடுக்கிறதுக்கும் கால்சியம் அன்றாடம் நிறைவா எடுத்துக்கணும். பல வருடங்கள் எடுக்கும் போது இது வராம தரணும். அதனால வந்து மாதவிடாய் நின்ற பெண்களுக்கும் கால்சியம் அவசியம். ஏன்னா அவங்க உடம்புல ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறைய செக்ரேஷன் நிற்கிறதுனால எலும்புல இருக்கிற கால்சியம் அதிகமாக வெளியேறும். அதை சீர்படுறதுக்கு கால்சியம் டேப்லெட் மிக மிக அவசியம். இந்த கால்சியம் கொடுக்கறதுனால வயிறு முடிந்தவர்கள் கை கால் வலி இல்லாம இருக்கிறாங்க, கீழே விடுற ஃபால்ஸோட ரிஸ்க்கும் நல்லாவே குறையுது. எனவே பல வயதுகளில் வந்து கால்சியம் உணவு முறையில எடுக்கிறது பத்தாது, அதனால சப்ளிமெண்டேஷன் தேவை. ஆனா கால்சியம் டேப்லெட் ஒருத்தருக்கு நம்ம எழுதுறோம்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க. கால்சியம் மாத்திரை சாப்பிட்டா கிட்னில கல் வருமா, கால்சியம் மாத்திரை சாப்பிட்டா இருதயத்துல ரத்த நாளங்களை படியுமாங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. இதை பத்தி நிறைய ஆராய்ச்சிகள் பல நாடுகளை பண்ணியிருக்காங்க. பல மெட்டானாலிசிஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டடியில மட்டும்தான் ஆரம்பத்துல கால்சியம் எடுக்கும்போது கிட்னில கல் வர ரிஸ்க் கொஞ்சம் கூடுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கு அடுத்தபடி பல ஆராய்ச்சி கட்டுரைகளும் மெட்டானாலிசிஸும் என்ன பார்த்திருக்காங்கன்னா, கால்சியம் மாத்திரை கொடுக்கறதுனால கிட்னில கல் வர்ற விகிதம் குறையுது. அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ கிட்னில கல் வருதுங்களா, அதுல வந்து கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன் சொல்லுவோம், அதுதான் வந்து அதிகமா இருக்கு. அப்புறம் கால்சியம் பாஸ்பேட் ஸ்டோன் சொல்லுவோம், அது அதிகமா இருக்கு. ஒருத்தருக்கு உணவுல கால்சியமோ இந்த கால்சியம் மாத்திரையோ கொடுக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த சிறுகுடல்லையும் பெருகுடல்ல இருக்கிற ஆக்சலேட்டோட அப்சார்ப்ஷன் கால்சியம் மாத்திரை குறைக்கப்படுது. ஸோ கால்சியம் மாத்திரை கொடுக்கும்போது கிட்னி கல் வர விகிதம் வெகுவாகவே குறையுது. அதனால கிட்னி கல் உள்ளவர்கள் கால்சியம் மாத்திரை சாப்பிடலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சாப்பிடலாம். அவங்களுக்கு கல் வர வாய்ப்பு இன்ஃபேக்ட் குறையும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து சிடி கொரோனரி கால்சியம் ஸ்கோர்னு சொல்லிட்டு ஒரு கொரோனரி சிடி பண்ணோம். அதுல வந்து கால்சியம் ரத்த நாட்டுல படிஞ்சிருந்தா அவங்க ரத்த குழாய் அடைப்பு இருக்குன்னு அர்த்தம். இதனாலே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கால்சியம் மாத்திரை சாப்பிட்டா நேரா போய் ரத்த குழாயில அடைச்சிக்கும், அதனால வந்து இருதய கோளாறு வரும்னு சொல்றாங்க. ஆனா ஆராய்ச்சிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கால்சியமும் உணவுல எடுக்கிற கால்சியம் மாத்திரைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ கால்சியம் மாத்திரையும் வைட்டமின் சாப்பிட்றதுனால நம்ம ரத்த நாளங்கள்ல கால்சியம் படியாது. அதனால அந்த கால்சியம் படிவு உள்ளவர்கள் பயப்படாம கால்சியம் மாத்திரை சாப்பிடணும். நிறைய பேர் கால்சியம் மாத்திரை சாப்பிடும் போது வயிறு எரிச்சல் சொல்றாங்க, ஒத்துக்காது. கால்சியம்ல பல வகையான ப்ரிப்பரேஷன் இருக்குங்க. சிட்ரேட், மேலியேட், கார்பனேட், கோரல் கால்சியம் நிறைய இருக்கு. எந்த ஒருத்தருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கால்சியம் ஒத்துக்கலையோ அவங்க மற்ற சால்ட் கொடுக்கலாம். குறிப்பா சிட்ரேட், மேலியேட் கொடுக்கும்போது வயிறு எரிச்சல் ஏற்படுறதில்லை. ஆனா ஒரே பிரச்சனை என்னன்னா, கால்சியம் கொடுக்கும்போது மலச்சிக்கல் வருது நிறைய பேருக்கு. அதனால பழங்களும் காய்கறிகளும் நிறைவா எடுத்துக்கிட்டா ஈவன் அதை கூட குறைக்கலாம். ஸோ கால்சியம் நல்ல அளவு எடுக்கும் போது எலும்பு வலிமை கூடுகிறது. சிறு பருவத்துல எப்ப நம்ம எலும்பு வளருதோ அப்ப கால்சியம் ஊட்டச்சத்து உள்ள உணவு கொடுக்கும் போது எலும்பு வலிமை கூடும், எலும்போட தடிமானம் கூடும். எதிர்காலத்துல அவங்க வலி இல்லாம இருப்பாங்க, பிராக்சர் வராம தடுப்பாங்க இருக்கும். நம்ம இந்தியர்களோட எலும்போட டென்சிட்டி பாத்தீங்கன்னா மேலை நாட்டு மக்களோட கம்பேர் பண்ணும்போது மிக குறைவா இருக்கு. காரணம், நம்ம சின்ன பருவத்துல இருந்து கால்சியம் உள்ள உணவு குறைவாக இருக்கிறோம். ஸோ இந்த விழிப்புணர்வு மக்களுக்கு வேணும். பால் நிறைய கொடுக்கணும் குழந்தைகளுக்கு, கால்சியம் உள்ள கேழ்வரகு நிறைய கொடுங்க. அதுக்கப்புறம் நான்வெஜ்லயும் நிறைய கால்சியம் இருக்கு, மாமிசத்துலயும் அதாவது எலும்பு கார்டிலேஜ் சாப்பிடும்போது கால்சியம் நிறைய கிடைக்குது. இது எடுக்கும்போது எலும்பு வலிமை தரமாக இருக்கும், பிராக்சர்ல இருந்து தடுக்கலாம், தசை வலிமையும் கூடும், உடற்பயிற்சியில் நல்லா ஈடுபடுவார்கள். யாருக்கு கை கால் வலி, இடுப்பலி, முதுகுவலி இருக்கோ அவர்கள் வைட்டமின் டியோட அளவை பரிசோதனை பண்ணி வைட்டமின் டியோட கால்சியம் எடுக்கும்போது இந்த தசை வலி, எலும்பு வலி வந்து வராம தடுக்கலாம். கர்ப்பிணி பெண்கள் கட்டாயம் கால்சியம் சாப்பிடணும். தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் கட்டாயம் கால்சியம் சாப்பிடணும், பயம் இல்லாம சாப்பிடுங்க. மாதவிடாய் நின்ற எல்லா பெண்களும் கால்சியம் மாத்திரை எடுக்கிறது மூலியமா ஆஸ்டியோபோரோசிஸ் வராம தடுக்கலாம். நன்றி, வணக்கம்.